நாம் ரோம் செயலியின் மூலம் ஒரு முழுமையான சவாரி எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் பயணி ஆப்பை திறக்கிறார். தனது தற்போதைய இடத்தை தேர்வு செய்கிறார். தான் செல்ல வேண்டிய இடத்தையும் உள்ளிடுகிறார். சவாரி கோரிக்கை பொத்தானை அழுத்துகிறார். உடனே என்ன நடக்கிறது? அந்த கோரிக்கை அருகில் உள்ள ஆன்லைன் ஓட்டுநர்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஓட்டுநரின் திரையில் புதிய சவாரி கோரிக்கை தோன்றுகிறது. அதில் ஆரம்ப இடம், செல்லும் இடம், தூரம், மதிப்பிடப்பட்ட வருமானம் காட்டப்படும். ஓட்டுநர் ஏற்க அல்லது மறுக்க பொத்தானை பார்க்கிறார். அதில் ஏற்க பொத்தானை அழுத்துகிறார். உடனே என்ன நடக்கிறது? பயணிக்கு ஓட்டுநர் விவரங்கள் காட்டப்படும். ஓட்டுநருக்கு வழிகாட்டி வரைபடம் திறக்கும். ஓட்டுநர் வரைபடத்தை பின்பற்றி பயணியின் இருப்பிடத்திற்கு செல்கிறார். பயணியை எட்டியதும் ஓட்டுநர் பயணம் தொடங்கு பொத்தானை அழுத்துகிறார். உடனே என்ன நடக்கிறது? பயணம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. கட்டண கணக்கீடு ஆரம்பமாகிறது. பயணம் நடைபெறும் போது பயணியின் திரைப்படத்தில் நேரடி வரைபடமும் வருகை நேரமும் காட்டப்படும். ஓட்டுநரின் திரையில் வழிநடத்தல் மற்றும் கட்டண கணக்கீடு தொடர்ந்து காட்டப்படும். இலக்கை அடைந்ததும் ஓட்டுநர் பயணம் முடி பொத்தானை அழுத்துகிறார். உடனே என்ன நடக்கிறது? இறுதி கட்டணம் கணக்கிடப்படும். பயண விவரம் சேமிக்கப்படும். பயணி கட்டணம் செலுத்துகிறார். பணம் மூலமாகவோ டிஜிட்டல் மூலமாகவோ. ஓட்டுநருக்கு என்ன நடக்கிறது? அந்த தொகை இன்றைய வருமானத்தில், மாத வருமானத்தில் உடனடியாக சேர்க்கப்படும். பயணி ஓட்டுநருக்கு மதிப்பீடு வழங்குகிறார். அதன் விளைவு ஓட்டுநரின் மொத்த மதிப்பீடு புதுப்பிக்கப்படும். இதுவே ரோம் செயலியின் முழுமையான சவாரி செயல்முறை. பயணி கோரிக்கை விடுப்பது முதல் ஓட்டுநர் பயணத்தை முடிக்கும் வரை ஒவ்வொரு படியும் தெளிவாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுகிறது.